நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எங்க வீட்டு சமையல். இல்லத்தரசிகள் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க டேலண்ட் என்ன அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்தது சமையல்.com. வெளியூர்ல இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வர முடியாதவங்க, அப்புறம் நம்ம ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க லெட்டர் மூலியமா இல்லைனா மெயில் மூலியமாவோ நம்ம நிகழ்ச்சிக்கு அதை அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் அதை சமைச்சு காட்டுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செஃப் சாய்ஸ். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் வந்து பயங்கரமாக சமைப்பார். அதெல்லாம் நம்ம வீட்டில் சமைக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கும். கண்டிப்பாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறது தான் நம்ம செஃப் சாய்ஸ். அடுத்தது பாட்டி வைத்தியம். நம்ம முன்னோர்கள் சொன்ன சில டிப்ஸை வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணல, பட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டி வைத்தியம். ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறோம்? நம்ம செக்மெண்ட்டில் தானே. நம்ம ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆமா. ஆமாவா? ஆமா, நல்லா இருக்கிறேன். சூப்பர். உங்க பேரு? பேரு தீபா. பேர் தீபா. தீபா. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தால் மக்கானி. தால் மக்கானி சமைக்க போறீங்க? ஆமா. நார்மலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபைனான்ஸா? இல்ல, நான் ஹவுஸ் வைஃப் தான். ஹவுஸ் வைஃப் தானா? ஓகே. என்ன எந்த ஊர் நீங்க? ஊரு நம்ம சென்னை தான். பிறந்தது வளர்ந்தது பாம்பே. தாலி கட்டினது சென்னை. சென்னை. ஆல் சென்னை. ஆல் சென்னை. எத்தனை வருஷமா இருக்கீங்க சென்னை? 40 வருஷம். 40 வருஷம் சென்னையில இருக்கீங்க. தமிழ் பேச கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிறேன். கொஞ்சம் தோடா தமிழ் தெரியும். 40 வருஷமா இருக்கிறீங்க. சரி, ஓகே. சோ இன்னைக்கு மக்களுக்காக, பீப்புளுக்காக நீங்க என்ன சமைக்க போறீங்க? தால் மக்கானி. தால் மக்கானி. ஓகே. எதுக்கு இதை செலக்ட் பண்ணீங்க? இதை வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும்னு. அது For what reason you cooking this? ஃபேமிலிக்கு சாப்பிடுறதுக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. உங்களுக்கா? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேமிலிக்காக தான் சமையல் செய்யறது. இல்ல, நார்த் இந்தியன் டிஷ்னா நிறைய இருக்கு இல்லையா? நிறைய இருக்குது. டெசர்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஸ்வீட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணாம தால் மக்கானின்னு ஒரு காரமான டிஷ் பண்றீங்க. தால் மக்கானி அல்லாக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு போவோம், பரோட்டாக்கு போவோம். எல்லாருக்குமா? ஓகே, வெரி குட். இன்னைக்கு இவங்க பேசுறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் டிஷ் தான் அவங்க சமைக்க போறாங்க, தால் மக்கானி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சூப்பரான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். போன வாரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து என்னென்னவோ சமைச்சாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் வந்து நார்த் இந்தியன் டிஷ் சமைக்க போகிறாங்க. ஒரு நாளும் நீங்கள் வந்து ஓகே இதுக்கப்புறம் நார்த் இந்தியன் டிஷ்லாம் சமைச்சு நம்ம வீட்டில் அட்டகாசமாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்க போகிறோம் ஒரு 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 ஆசையை கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபுல் வீக்கம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தால் மக்கானி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நீங்கள் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வாரம் ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் டிஷ் தான். ஓகேவா? எங்கள் வீட்டு சமையல்ல. ஸோ இன்னைக்கு இவங்க வந்து சமைக்க போகிற இந்த தால் மக்கானிக்கு தால் மக்கானி தேவையான இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தக்காளி, நெய், கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள், அனியன், தால் மக்கானி மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எண்ணெய், உப்பு, சீரகம். இது மேலே கிரீம் கார்னிஷிங்க்கு கிரீம். ஓகே. இது அனியன் நீங்களா? என்னது அனியன்? இது ஆனியன் தான். அனியன் நீங்களா? வெரி குட். ஓகே, குட். இன்னைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம கடைசியில கார்னிஷ் பண்ற அந்த கிரீம் வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்றாங்க? நீங்களும் நார்த் இந்தியன் டிஷ்ஷை சமைக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி ரசம், சாம்பார், புளியோதரை, லெமன் ரைஸ்ன்னு சமைச்சு கொடுக்குறத விட்டுட்டு தால் மக்கானின்னு இந்த மாதிரி சூப்பரான ஃபுட்டெல்லாம் நீங்களும் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இவங்க இன்னைக்கு வந்து உங்களுக்காக நார்த் இந்தியன் டிஷ்ஷை சமைக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் நார்த் இந்தியன் டிஷ்ஷு தான் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் சமைச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சமைச்சு கொடுங்க. அதாவது சமைச்சு செஞ்சு கொடுங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டார்ட் பண்ணிட்டா? பண்ணலாம். கடாய் வச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடாய் ஹீட் பண்ணிட்டு ஆயில் எடுத்துக்கணும். என்ன ஆயில் இது? என்ன ஆயில்? சமையல் ஆயில். சமையல் நிறைய ஆயில் இருக்கு. கோகனட் ஆயில் இருக்கு, கிரவுண்ட்நட் ஆயில் இருக்குது, சஃபோலா ஆயில். ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நெய். நெய்யெல்லாம் நார்த் இந்தியன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டிலேயே செய்வீங்களாமே? நாங்கள் தான் கடையில் வாங்குவோம்.
சவுத் நான் இந்தியன் கூட கடையில தான் வாங்குவேன். அப்படியா? நீலாம் செய்ய மாட்டீங்க? நான் எடுத்துட்டா நானே எடுத்து கொடுக்குறேன், எனக்கு வேலை இல்லையா. ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணாங்க. நெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சீரகம் போடணும். கொஞ்சம் சீரகம் போடணும். எண்ணெய் கொதிக்காமலே சீரகம் பண்ணுவா இல்லை? கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சீரகம் போட்டால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சீரகம் போட்டால் பிளாக் ஆகிடும்ல. அதுக்காக பெருங்காயம் கொடுக்கணும் கொஞ்சம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கணுமா? சரி. ஓகே, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். பெருங்காயம். அப்புறம் வெங்காயம் கொடுக்கணும். வெங்காயம் நீங்க என்ன சொன்னீங்க? அன்னியனா? அன்னியன். அன்னியன் எல்லாம் அதில் போட்டு சமைக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். ஆமா. டிச்சுக்கு. சரி, 40 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை வந்தீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் வரும்போது எந்த ஊருக்கு போனீங்க? சென்னையில் எந்த பிளேஸ் பார்த்தீங்க? சென்னையில ஃபர்ஸ்ட் பீச் பார்த்தேன். பீச் தான். சென்னையில் பீச் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் சினிமாக்கெல்லாம் போலியா? அப்புறம் தியேட்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்த மூவி என்ன மூவி? தமிழ் மூவி அது எம்ஜிஆர் பார்த்தேன். தலைவர் பார்த்துருக்கீங்க? அது பேர் தெரியல. இப்போ நோ ப்ராப்ளம். எம்ஜிஆர் படம்னு சொன்னாலே போதும், எல்லாமே முத்தான படங்கள் தான். பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே, எந்த தியேட்டர்? தேவி தியேட்டர்ல எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கீங்க? அப்போ நான்லாம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த தியேட்டர்ல பார்த்துருப்பீங்க. சென்னை நல்லா இருக்கா? சென்னை ஆமா, ஆனா ரொம்ப ஹீட் ஜாஸ்தி. சமையல் கிட்டலே இருப்பீங்க போல இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ வந்து நல்லா ஆனியன் வந்து வதக்கணும். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். ஓகே, என்ன கலர் மாறணும்? பிளாக் கலரா? இல்ல கொஞ்சம் இது கலர் மாத்தணும்னா என்ன கலர் மாறணும்? ரெட் கலரா? பிங்க் கலர் மாறணும். ஓகே, பிங்க் கலர் ஆற வரைக்கும் நம்ம ஆனியனை வந்து நல்லா வதக்கணும். வதக்குனீங்கன்னா நீங்க தால் மகானி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல தயாரான நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆமா. ஓகே, இது கொஞ்சம் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பீங்க. ஓகே, குட். எதுல ஸ்பெஷல் நீங்க? என்ன டிஷ்? நான்வெஜ் தான் நிறைய செய்வேன். நான்வெஜ்ஜா? நார்த் இந்தியன் தான் நம்ம. ஆமா, நம்ம நான்வெஜ் தான் நிறைய சாப்பிடுறோம். ஓகே. சேட்ஜியா நீங்க? சேட்ஜியா? சிந்தி. ஓ, ஸோ அதனால நான்வெஜ் சமைப்பீங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன ஆட் பண்றோம்? டொமேட்டோஸ். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ டொமேட்டோ ஆட் பண்றோம். ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு நல்லா அதுக்கு மேஷ் பண்ணணும். ஸோ தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ மசாலா ஆட் பண்ணணும். மசாலா ஆட் பண்ணணுமா? சரி, ஓகே. சால்ட் கொடுங்க. சால்ட் இருந்தாங்க. சால்ட்னா இது தால் மக்கானில போட்டு இருக்குது. ஆல்ரெடி போட்டுருக்கீங்க வேக வைக்கும்போது. சரி, தால் மக்கானிக்கு ஒரு நைட்டுக்கு ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டு அப்புறம் காலையில என்ன ஊற வைக்கணும்? தால் மக்கானி ராஜ்மா. தால் மக்கானியே கடையில் வைக்குமா இல்லை என்ன தால் அது? அது கருப்பு உளுந்து. ஓகே. தால் மக்கானி அதுல கொஞ்சம் 2-3 ராஜ்மா. ராஜ்மானா என்னது? ராஜ்மா. ஓகே, ராஜ்மா போட்டு 2-3 ராஜ்மா போட்டு ஊற வச்சிடணும். நைட் ஊற வச்சிடணும். நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சிடணும். காலையில எடுத்து குக்கர்ல போட்டு தண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சாத்தூள், சால்ட் போட்டு ஒரு விசில். எத்தனை விசில்? 4-5 விசில் போடும். 4-5 விசில் வந்தாதான் இந்த கொஞ்சம் வெந்து போகும். ஓகே, வெந்து போகும். ஊற வச்சாலே வெந்து போன மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா குக்கர் உள்ள விசில் போட்டு 4 விசில் வந்து விடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே உதிரியா ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது குழஞ்சே இருக்கு, கூழ் மாதிரி குழஞ்சே இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி தாங்க. இதுதான் தால் மகானி. இது தர்கா இருக்குது, தயாரா இருக்குது. தர்கா நம்ம ஹிந்தில தர்கானா இதெல்லாம் போட்டு இதுல வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. தொக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. கிரேவி தொக்கு. இது நம்ம ஊர் பஸ்ல தொக்கு. தால்ல போட்டு தொக்கு சொல்லுங்க. தொக்கு ரெடி. இந்த தொக்கும் தால் மகானியும் ஆட் பண்ணணும். அழகா சொல்லுங்க. தொக்கு
தால் மக்கானி தால் போட்டு மக்கானில போட்டு பவுடர்லாம் ஆட் பண்ணி ஆமா மிக்ஸ் பண்ணோம்னா தால் மக்கானி ரெடி. வெரி குட். இப்போதைக்கு நாங்க தக்காளி வந்து பாத்தீங்கன்னா போட்டு வதக்கிட்டு இருந்தோம் ஃபைனல் வரைக்கும். இப்போ அடுத்தது தால் மக்கானி ஆட் பண்றோமா பவுடர் ஆட் பண்றோமா? ஃபர்ஸ்ட் மசாலா ஆட் பண்றோமா? உப்பு டேஸ்ட் அனுசார் நம்ம ஹிந்தி பேசுறது டேஸ்ட்க்கு அதுல உப்பு இருக்குது தால் மக்கானி. ஆமா ஆல்ரெடி சொன்னீங்களா? அத கொஞ்சம் பார்த்து போடணும். உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் தால்ல போட்டு இருக்குது ஆனா கொஞ்சம் போடணும். ஓகே. இல்ல கரம் மசாலா அப்புறம் மிளகாய் தூள் அது டேஸ்ட் எவ்வளவு உனக்கு வேணும் அவ்வளவு போடணும் மிளகாய் தூள். ஓகே. மிளகாய் தூள் எவ்வளவு போடணுமோ அவ்வளவு போட்டு அடுத்து தனியா தூள். ஓகே. எல்லா தூளையும் போடணும். எல்லா தூள் போடணும். ஓகே. எல்லா தூளையும் போட்டு அப்புறம் லாஸ்ட்ல தால் மக்கானி மசாலா அப்படியே விக்குது. ஃப்ளேவர் வரும். ஓகே. தால் மக்கானி மசாலா போட்டாதான் அந்த ஃப்ளேவரே கிடைக்கும். இப்போ போட்டு கலர் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பேஸ்ட் ஆயிடுச்சு. பேஸ்ட் ஆயிடுச்சா? ஓகே குட். பேஸ்ட் ஆயிருக்கு. அதாவது நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நம்ம அதை வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த தக்காளி தூக்கு அந்த பேஸ்ட் லெவல் தான் வரும். பட் இந்த மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஹெவியான பேஸ்ட் மாதிரி இருக்கு. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தால் மக்கானி அதாவது சொன்னாங்க இல்லையா ஊற வச்சு காலையில் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு 4 விசில் வர வரைக்கும் வந்து வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா அந்த கண்டென்ட்டே இங்கே ரெடியாக இருக்கு. இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் அந்த தால் மக்கானி எடுத்து அதில் ஆட் பண்ணோம்னா நம்மளோட தால் மக்கானி ரெடி இல்லையா? ஆமா. ஓகே. எந்த ஊர் சொன்னீங்க நீங்க? சொந்த ஊர் பாம்பே. சாட் ஐட்டம்னா ஃபேமஸ்ல பாம்பேல? சாட் தான். வடா பாவ் அதெல்லாம் எப்ப செய்றீங்க? எங்களுக்கு வடா பௌர்ணமிக்கா? வடா பாவ்னா அது ஆலு போண்டா. வடா பாவ் ஐனோ வடா பாவ் அது பிரெட்ல போட்டு அது ஓகே. எப்போ மக்களுக்காக செய்ய போறீங்க? குக்கு கரோ. நான் செய்றேன். நீ எப்போ ஓகே நான் காமிக்கிறேன். அது ஸ்பெஷலிஸ்ட் நீங்க. ஆமா. சோ இது நல்லா அந்த பச்சை வாசனை போணும். ஆமா இதெல்லாம் போணும். ஆமா எதெல்லாம் போணும்? பச்சை வாசனை போணும். இதெல்லாம் மசாலா அந்த மசாலா எல்லாம் இருக்கும்ல நல்லா காட்டா இருக்கும் மசாலா. இந்த மசாலா வாசனை எல்லாம் போணும். குக் ஆகணும் இதெல்லாம். மசாலா குக் ஆகணும். தண்ணி ஊத்திலாமா? இல்ல அப்புறம் கடைசில தால் மிக்ஸ் பண்ணனும் அதுல. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியா இருக்குது. ஓகே. இந்த வேக வச்ச தால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆட் பண்ணிடுறோம். ஓகே. அந்த குக்கர்ல இருக்க மொத்த தண்ணியை கூட நம்ம ஆட் பண்ணிடுறோம். வேஸ்ட் பண்ண கூடாது. இல்ல அப்புறம் கொஞ்சம் பால் போடணும். பால் இதுலயா? ஆமா. ஓகே. எவ்வளவு? அப்ப பால் போட்டா கொஞ்சம் நல்ல கிரீமியா இருக்குமா? ஓகே. நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களா இதல? இல்ல இப்போ பண்ண போறேன். இப்போ ஆட் பண்ண போறீங்க பால். இப்போ இதுல கொஞ்சம் பால் ஊத்தணும். ஓகே. கொஞ்சோண்டு பச்சை பாலா காஸ்ன பாலா? ஏதாவது ஒன்னு கொஞ்சம் கிரீமிக்கு. இப்போ நல்ல கொதிக்க வச்சிடணும். உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்க்கு டிவி தான் பார்ப்பீங்க. அப்போ ஹிந்தி சேனல் தான். தமிழ் சேனல்லாம் பார்க்க மாட்டீங்க? தமிழ் நமக்கு நான் பார்க்கறேன். அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் கொஞ்சம் பேசணும்ல? ஆமா. அப்ப தமிழ் சேனல்லாம் பார்த்தா தானே கத்துப்பீங்க. அம்மா அப்பா அப்படிலாம் நம்ம வந்து கத்துக்கணும்ல. அம்மா அப்பா தெரியும். ஓ மை காட். அம்மா அப்பா தெரியும். ஓகே. தமிழ்ல வேற என்னெல்லாம் தெரியும்? தமிழ் சமையல் செய்வேன் நான். தமிழ் சமையல் செய்வீங்க? ஆமா. அதெல்லாம் கத்தி இருக்கா? கத்துக்கு. வெரி குட். நம் நாட்டுக்கு நீங்கள் தேவை. சாம்பார் ரசம் இந்த மாதிரி சமைப்பீங்க? ஓகே. உருளைக்கிழங்கு பொரியல் இட்லி தோசை நார்த் இந்தியன் தான். ஆமா அங்கே சமைப்பாங்க இட்லி தோசை எல்லாம். உங்களுக்கு சமைக்கிறதுனா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப.
சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பால் ஊத்துனாங்க பால் அதாவது காசுன பாலே ஊத்துனா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது கொதிக்க வச்சிருக்கோம் அந்த கொதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல போட்டு அது மேல வந்து பட்டர் போட்டு அதுக்கு அப்புறம் க்ரீம் போட்டு டெக்கரேஷனுக்கு அப்புறம் அவ்வளவு க்ரீம் போடணும் பாருங்க சொல்லுங்க பாருங்க சூப்பர் பாருங்க சோ ரொம்பவே பிரமாதமா மேல வந்து பாத்தீங்கன்னா பட்டர் ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம க்ரீம் ஆட் பண்ணி நம்ம அழகா வச்சிருக்கோம் இது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் நல்லா இருக்கும் வாவ் பிரசன்டேஷன் இஸ் எக்ஸலென்ட் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க அவங்களே டெக்கரேட் பண்ணி அவங்களே டெக்கரேஷன் பண்ணாத சாப்பிடுறதுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கும் சாப்பிடலாம் ஆமா நல்லா டெக்கரேட் பண்ணாதான் நல்லா சாப்பிடுறதுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கும் உள்ள என்ன வேணா போட்டு சமைக்கும் அது நம்மளுக்கு மேட்டர் கிடையாது ஆனா வெளில டெக்கரேட் பண்ணி ஏமாத்தி நம்ம சமைக்க வச்சாதான் வீட்டுல சாப்பிடுறவங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படிதானே ஆமாவா தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல உண்மையா சொல்ல போனா அவங்க வந்து ப்ராப்பரா என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப பிரமாதமா எப்படி சொல்றதுன்னா எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒழுங்கா சமைக்கலாம் செம்மையா சமைச்சாங்க அப்படிலாம் இல்லாம ரொம்பவே ரியலா வந்து பாத்தீங்கன்னா தேவையான இன்கிரிடியன்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஓவரா காட்டா ஆட் பண்ணாம அளவா மிளகாத்தூள் கூட அளவா ஆட் பண்ணி பால் இவ்வளோண்டு ஆட் பண்ணி பட்டர் டெக்கரேஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணிருக்காங்க இது பேர் வந்து பாத்தீங்கன்னா தால் மக்கானி நார்த் இந்தியன் டிஷ் சமைச்சிருக்காங்க உங்களுக்காக ஸோ இதோட பிளஸ் என்ன பிளஸ் இன் சென்ஸ் வந்து இது கூட நம்ம என்னென்னலாம் வச்சு சாப்பிடலாம் அதாவது சொல்லுங்க रोटी नान परोटा அது ஸ்டீம் ரைஸ் ஓகே அவ்வளவுதான் சோ இதோட மைனஸ் என்ன மைனஸ் ஏதா இன்கிரிடியன்ட்ஸ் ஏதா நெய் இது பால் பட்டர் ஓவரா போட்டு கூடாது சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து தால் மக்கானி செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் வழக்கம் போல நம்ம கேப்டன் டிவியோட ஸ்பெஷல் gift அவங்களுக்கு கொடுக்க போறோம் அந்த ஸ்பெஷல் gift அவங்களுக்காக இதோ Thank you. Welcome. Thank you. धन्यवाद. नमस्कार. Welcome. दाल मखानी செய்யறது எப்படின்னு ரீகேப் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கடாய் ஏத்தணும் அதுல எண்ணெய் போடணும் கொஞ்சம் நெய் போடணும் அது கொஞ்சம் சூடு ஆவறதுக்கு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணணும் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் அதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் அது கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி போடணும் அது கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஆகணும் அதுக்கு வதக்கணும் அதுக்கு அப்புறம் சால்ட் மஞ்சாத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் தால் மக்கானி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தால் ஆட் பண்ணணும் தால் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பால் போடணும் பால் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க வச்சிடணும் மேலே கொஞ்சம் பட்டர் அப்புறம் கார்னிஷிங்க்கு க்ரீம் போட்டு பட்டர் போட்டதுக்கு அப்புறம் தால் மக்கானி ரெடி எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025 கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சமையல்.com செக்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு டெசர்ட்டோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அண்ட் இந்த டெசர்ட் அமைச்சவங்க பார்த்தீங்கன்னா நான்சி ஃப்ரம் பெங்களூர் இந்த டெசர்ட் பேர் கேட்டிங்கனாலே உங்களுக்கு எச்சில் ஊறும் கண்டிப்பாக பிகாஸ் வந்து ஒரு ஸ்வீட்டான அந்த கஸ்டர்ட் யூஸ் பண்ணி சார் கஸ்டர்ட்னாலே ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் கிரேப்ஸ் பால் 1/2 லிட்டர் ஆப்பிள் பனானா சுகர் கஸ்டர்ட் பவுடர் பொம்கிரானட் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு ஸோ இப்போது கஸ்டர்ட் ஃப்ரூட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க
இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் மில்க் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மில்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பாயில் பண்ணியிருக்கேன். இந்த பாயில் பண்ண மில்கை நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு நீங்கள் இப்போ நான் சொன்ன ஃப்ரூட்ஸ் மட்டும் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், அதாவது இப்போ நம்ம க்ரீன் கிரேப்ஸ், இப்போ நம்ம பிளாக் கிரேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து க்ரீன் கிரேப்ஸு லைக் அதர் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ, ஆரஞ்சஸ் கூட ஆட் பண்ணலாம். அண்ட் பைனாப்பிள், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஃப்ரூட்டாக இல்லாமல் மிக்ஸ்டு ஃப்ரூட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவரும் சேர்ந்து வரும். அண்ட் உங்கள் பசங்க கண்டிப்பாக எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்குது. அதாவது இப்போது நம்ம பைனாப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபைபர் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் விட்டமின் சி ஆரஞ்சஸில் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மில்க் நல்லா பாயில் ஆகட்டும். இதுக்கு தேவையான சுகர் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1/2 லிட்டர் சொன்னேன் இல்லையா மில்க்கு, அதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அகெயின் இது ஸ்வீட்னஸ் பொறுத்து தான். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 லிட்டர் மில்க்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா டிசால்வ் ஆகட்டும். இது ஹீட் ஆகிற வரைக்கும் இன்னொரு ப்ராசஸ் சொல்கிறேன். நான் கஸ்டர்ட் பவுடர் சொன்னேன் இல்லையா, இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/2 லிட்டர் மில்க்குக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வாட்டர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பால் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. பட் பால் வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. நார்மல் கோல்டு மில்க் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் அது அப்படியே இப்போ நீங்கள் கஸ்டர்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது நம்ம பவுடராக போட்டோம்னா அது அப்படியே கட்டி ஆகிடும். அது நல்லா டிசால்வ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை பவுடரை மில்க் இல்லைன்னா வாட்டர் போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம். கஸ்டர்ட் பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பட் நான்சி வந்து வெனிலா ஃப்ளேவர்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசிக் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் அது. ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ளேவரில் இருக்கிற கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மில்க் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது அந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காக வந்துடும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணும்னு பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக கஸ்டர்ட் வந்து திக்காக தான் இருக்கணும். நம்ம இதை ஆட் பண்ணோடனே ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அந்த வெனிலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். அதாவது ஒரு ஐஸ்கிரீம்க்கான டேஸ்ட்டு உங்களுக்கு அந்த உணர முடியும். அந்த ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே அந்த ஃப்ளேவர் வரும் இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வெனிலாவோட சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ நம்ம கஸ்டர்ட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஸோ இது ஆறிட்ட உடனே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆறிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதில் நான் ஆப்பிள் ஆட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ப்ரெசென்டபுளாக பண்ணுறது தான். லைக் நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். கிரேப்ஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பொமோகிரானேட் சீட்ஸ், பனானா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ இதில் கஸ்டர்ட் நான் போட போகிறேன். ஒரு லேயர் கஸ்டர்ட் ஆட் பண்ணிடலாம். தென் அகெயின் ஒரு லேயர் ஆப்பிள், பனானா ஆட் பண்ணுறேன்.
pomegranate seeds ஆட் பண்ணலாம். இது நீங்க மொத்தமா மிக்ஸ் பண்ணி கஸ்டர்ட மேல கூட ஊத்தலாம். அப்படி இல்லனா நான் சொன்ன மாதிரி லேயர்ஸ் மாதிரி இத finish பண்ணலாம். ஒரே ஃப்ரூட்ல செய்யாதீங்க. இந்த மாதிரி டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல செஞ்சீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அகைன் நான் இன்னொரு லேயர் கஸ்டர்ட் ஆட் பண்றேன் இதுல. இப்போ நம்ம 3 லேயர்ஸும் முடிச்சிட்டோம். ஃபைனல் லேயர் அகைன் பனானா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆரஞ்சஸ்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் தரும் and நல்ல கலரும் இருக்கும். Next pomegranate seeds. Apple add பண்ணிக்கலாம். Then finally grapes. இல்ல நீங்க தேவைப்பட்டா nuts கூட போட்டுக்கலாம். சில பேர் nuts பிடிக்காது சில பேருக்கு. So in case உங்களுக்கு nuts வேண்டாம் அப்படினாக்கா நீங்க nuts அவாய்ட் பண்ணிட்டு வெறும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடலாம். இன் கேஸ் nuts பிடிக்கும் அப்படினாக்கா நீங்க ட்ரை அந்த ஃப்ரை பண்ணி இருக்கிற nuts இருக்கு இல்லையா அதை நீங்க மேலே போட்டுக்கலாம். ஸோ இதை ஃப்ரூட் அண்ட் நட் சாலடாவும் சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரூட் சாலடா மட்டும் சாப்பிடலாம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் சாப்பிடணும். பிகாஸ் ஹாட்டாக இருந்தால் அந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் உங்களால் ஃபீல் பண்ண கண்டிப்பாக முடியாது. ஸோ இதை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் இந்த டிஷ் நமக்காக இன்றைக்கி அமைச்ச நான்சி ஃப்ரம் பெங்களூருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் கண்டிப்பாக எல்லா நேயர்களும் செஞ்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி நல்ல டிஷ்ஷஸை நீங்கள் எனக்காக எழுதி அமைச்சிங்கன்னா நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் இன்னொரு புது டிஷ்ஷோட உங்களை அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then it's bye from ரேஷ்மா. ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலாம் அப்படின்ற ரீகேப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்ச உடனே சுகர் ஆட் பண்ணுங்க. சுகரோடு சேர்ந்து கொதிச்சு வந்த பிறகு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஆட் பண்ணி நல்லா திக்கிங் கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அது கொஞ்ச நேரம் கூல் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயர் ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா, pomegranate இந்த சீட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் கஸ்டர்ட் ஊற்றுங்க. இதே மாதிரி 3 லேயர்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் லேயரில் மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணால் ஒரு டேஸ்டியான டெசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். ஷேஃப் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஹோட்டல் மைல்ஸ்டோன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. எல்லாரும் இங்க நல்லா சாப்பிட்டாங்களா? இங்க இருக்கிறவங்க நீங்க தான் சமைப்பீங்களா? நான் இல்ல, என்னோட டீம் எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஷஃபிள் பண்ணி சமைப்பீங்க. சூப்பர். இன்னைக்கு நம்ம மக்களுக்கு என்ன சமைக்க போறீங்க? எனக்கு வந்து வெண்டி ஜெய்பூரி சமைக்க போறோம். விண்டினா வெண்டைக்காய். ஓகே, விண்டி தான் சொல்லுவாங்க. விண்டி. சரி, ஓகே. விண்டி ஜெய்பூரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயில செய்யற ஒரு டிஷ். சைட் டிஷ்ஷா, கிரேவியா? இது ஒரு ஸ்டார்டர். ஓகே, தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாமா? ginger garlic paste, maida flour, besan flour, lady's finger, lemon, chili powder, color little, chaat masala. ஸோ தேவையான பொருளை ரொம்ப அழகாக சொல்லியாச்சு. அடுத்து செய்முறை தான் பார்க்க போகிறோம். லேடிஸ் ஃபிங்கர் வச்சு இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் சமைப்பீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போன விஷயம். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு லேடிஸ் ஃபிங்கர் வச்சே சமைக்கிறீங்க அப்படின்றது தான் ஷாக். ஒய், ஏன் இன்னைக்கு இதை சூஸ் பண்ணீங்க? I mean ஐகோரா வித் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் அரப் மீன் யூஎஸ்ல ஐகோரா சொல்லுவாங்க. ஐகோரா மீன் விண்டே லேடிஸ் ஃபிங்கர். லேடிஸ் ஃபிங்கர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் ஐகோரான்னு சொல்லுவாங்க. ஐகோரா. தட் மீன்ஸ் வாட்? ஃபார் லேடிஸ் ஃபிங்கர். லேடிஸ் ஃபிங்கர் நேம் ஐகோரானா? லேடிஸ் ஃபிங்கர் நேம். சரி, ஓகே. ஏன் இன்னைக்கு இதை சூஸ் பண்ணீங்க குக் பண்றதுக்கு? இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்துச்சு. சரியா? எங்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் திறந்து பார்த்தா லேடிஸ் ஃபிங்கர் தான் கிடக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் போக முடியாது. சைக்கிள் கூட இருக்கு, அதை கூட ஓட்ட முடியாது. வண்டியில டக் 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 போக முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், அதை கட் பண்ணிட்டு சூப்பரான டிஷ் ரெடி பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஸோ இருக்கிற இன்கிரிடியன்ஸ் வச்சே நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஷ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஷெஃப் சொல்லியிருக்காரு. பட் இங்க எல்லாமே இருக்கு, இருந்தாலும்
எனக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி நடந்துருக்கு. அதனால சரி அதை இன்னைக்கு பண்ணுவோம்னு சொல்லி இங்க பண்றீங்களா? அதனால பண்றோம். இன்ட்ரடக்ஷனே நம்ம இவ்வளவு நேரம் பண்றோமே, சமைக்கிறது எவ்வளவு நேரம் பண்ணோம்னு அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷெஃப் தேவையான இன்கிரீடியன்ஸ் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த டிஷ் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க நீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம பண்ணலாம், டக்குன்னு தோணுச்சு, வீட்டுல இருக்கிற காய்கறிகள் வச்சு நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? எண்ணெய் ஹீட் பண்ணிட்டோம். எண்ணெய் ஒரு சைடுல ஹீட் பண்றோம். ஓகே. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் பிளேட்ல வேணுமா இல்ல ஆயில்ல போடணுமா? நோ பிளேட்ல. ஜிஞ்சரோ 1/4 கிலோ மீன் 100 கிராம் போட்டீங்கன்னா இஞ்சி கூட 100 கிராம். ஓகே. ஈக்குவலா ரிசல்ட்டா நீங்க ஒரு 2 போர்ஷன் நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ. ஓகே. இது பிண்டி ஜெய்பூரி. ஓகே. ஜெய்பூரி நம்ம ரெடி பண்ண போறோம். சால்ட் தேவையான சால்ட் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. தென் லெமன். ஓகே. ஸோ லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்யூஸ் பண்ணியாச்சு. அந்த சீடு எடுத்துணும்ல ஷெஃப்? சீட் எடுத்துணும். சீட் இல்லைன்னா அதுக்கு சீட் கசக்கும். ஒன்றும் லெமன் போடணும். லெமன் பத்தாது. ஓகே. இன்னொரு லெமன் வேணுமா? லெமன் ஃபுல்லாக லெமன் கூட நான் போட்டுருக்கேன். ஓகே. ஷெஃப் உப்பு மேலே அது போட்டோன்னா கலரே மாறுது பார்த்தீங்களா? எசிட்ல ஆசிட் லெமன் சிட்ரஸ் சிட்ரஸ். ஸோ அந்த ஜூஸ் வந்து நல்லா புழியணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்படி புழியணும் நம்ம. அப்படியா? ஆமாம். ஸோ லெமனும் வந்து ஸ்க்யூஸ் பண்ணியாச்சு. 2-3 போட்டு நிறைய பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, சால்ட்டு. ரொம்ப புளிக்குமா? நிறைய லெமன் ஜூஸ் போட்டுருக்கோம். இல்லை புளிக்காது. ஏன்னா நம்ம மைதா மாவு போட போகிறோம், பெசன் மாவு போட போகிறோம். சில்லி பவுடர் வேணும் இப்போ. சில்லி பவுடர் பார்த்த உடனே தான் ஷெஃப் ஒரு இது. இப்போ நம்ம வீட்டில் உப்பு அதிகமாக வந்து போட்டாங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அதை ஈவன் பண்ணிக்கலாம். உப்பு போடவே இல்லைன்னா உப்பை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபைனலா போட்டு கூட சாப்பிடும்போது கூட நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ காரம் இருக்கு பார்த்தீங்களா, அது அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதை கம்மி பண்ணலாம்? காரம் அதிகமாயிடுச்சுன்னா ஸ்வீட் போடணும். என்ன ஸ்வீட் போடணும்? ஐ மீன் டொமேட்டோ சாஸ், சுகர், லைக் தட். எதுல அந்த கிரேவி கிரேவின்னு வச்சுங்களேன். ஆமா, நமக்கு தெரியல, நம்ம அதிகமா போட்டு. இப்போ நான் ஓப்பனா சொல்றேனே, இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ணணும், வாழை இலை இருக்குல்ல, வாழை கட் பண்ணிட்டு அதுல போட்டுடணும் ஒரு 2 நிமிஷம். அப்புறமா அந்த வாழை இலை மஞ்சத்தூள் கம்மியாயிரும். மஞ்சத்தூள் அப்படியே சால்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், இது அடுப்பு கறி இருக்குல்ல, நம்ம சார்கோல் ஒரு பெரிய சார்கோல் எடுத்துட்டு போட்டு மூடிடணும். எதுல? வாஷ் பண்ணி சார்கோல் இருக்குல்ல, வாஷ் பண்ணி சார்கோல் நல்லா எடுத்து அதை உள்ள போட்டு நம்ம, ஏன்னா ஹோட்டலில் நம்ம இப்படி நடக்குது, ஹோட்டலில் சால்ட் ஜாஸ்தியாக நம்ம என்ன பண்ணோம், சார்கோல் நல்லா எடுத்து அதை உள்ள போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதை எடுத்தா சால்ட் கம்மியாயிடும். நான் கேட்கறது காரம். காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சா கொஞ்சம் சுகர் மிக்ஸ் பண்ணலாம், இல்ல டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணலாம். பட் அந்த கிரேவி வந்து ஸ்வீட் கண்டென்ட் தானே தெரியும், சுகர் இல்ல கொஞ்சம் போடணும், ரொம்ப ஜாஸ்தி போட கூடாது. அலௌட். ஆமா, போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதுக்கு அப்புறம் தான் இது. ஆமா. ஓகே. ஏன்னா காரம்லாம் இப்போ நிறைய சேர்த்துறாங்க நிறைய இடத்துல. இப்போ பாருங்கன்னா பேசன் பவுடர் கொடுங்க. பேசன் ஃப்ளவர் தான். பேசன்ல வேணுமா? பேசன் ஃப்ளவர். பேசன் ஃப்ளவர் கொடுத்தாச்சு. சரியா? ஓகே. அப்புறம் மைதா ஃப்ளவர் கொடுங்க. ஓகே, ஆல் ரைட். இது வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்றோம்ல ஷெஃப்? ஆமா, இது வந்து ஒரு சும்மா அதை ஒட்டுறதுக்கு அந்த பிண்டி. இது வந்து பேசன் மாவு. என்ன ஷெஃப் இது? பேசன் மாவு, கடலை மாவு. இது மைதா மாவு. இது ரெண்டுத்தையும் நம்ம அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம். ஓகே. லைட். அப்புறம் கொஞ்சம் கலர், லைட் கலர். நம்ம ஸ்டைல் பாத்தீங்கன்னா கேசரி தூள். வாட்டர் இல்ல கேசரி பவுடர் கொஞ்சம். கேசரி வாட்டர். இப்போ ஃபைனலா வந்து லைட் வாட்டர், தண்ணி. லைட் வாட்டர் வரதுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் மாவு மாதிரி மசாலா மாதிரி ஆயிடும். சரி, இன்னொரு சைடுல வந்து நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணி ரெடியா வச்சுக்கணும் இல்லையா? சோ மிக்ஸ் பண்ண அடுத்த செகண்டே போடணுமா இல்ல ஊற வைக்கணுமா? இல்ல, மிக்ஸ் பண்ணி போடலாம். மிக்ஸ் பண்ண உடனே போடலாம். இது வந்து சிக்கன் கிடையாது ஊற வைக்கிறதுக்கு. சிக்கன் மட்டன்னா ஊற வச்சிடணும், இல்லைன்னா உள்ள மசாலா போகாது. காய்கறிகள் வந்து பச்சை சாப்பிடலாம்ல, நம்ம சாப்பிடலாம். அதை வந்து ஊற வைக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு வெண்டைக்காவை எடுத்து அதில் போட்டு, அதை கட் பண்ண வெண்டைக்காவை வந்து அதில் போட்டு ஊற வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது.
அதனால இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிட்டு இந்த சைடில் மசாலா ரெடி, அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி இந்த பிந்தி அந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அழகாக கட் பண்ணணும். ஒரு ஷேப்பாக கட் பண்ணால் நம்ம சாப்பிட போகிறோம், அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தையாக போட்டுருவாங்க, இவ்வளோ பெருசாக போட்டு குழம்பு வைப்பாங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம தனியாக அவாய்ட் பண்ணுறோம். குழந்தைங்க மெலிசா சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து மெலிசா சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதை இந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அப்படி போட்டு பொரிச்சு எடுத்தோன்னு வைங்களேன். பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா மேலே போட்டணும். பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் லைட்டா சாட் மசாலா பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சாட் மசாலாவை எடுத்து அப்படி ஒரு தூவிட்டோம்னா நம்மளோட பிண்டி ஜெய்பூரி ரெடி. ஓகே, ஜெய்பூரி, பிண்டி ஜெய்பூரி. இதுனா ஜெய்ப்பூர் டிஷ்ஷா? பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சேன் நானே. ஸோ இந்த மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ போட்டு நான் ஆஸ் யூஷுவல் சொன்னது போல தான் பொரிச்சு எடுத்து அதுக்கு மேலே அப்படியே சாட் பவுடர் போட்டால் பக்கா ரெடி இல்லையா? ஓகே, இதில் நம்ம வேற என்னென்னலாம் வெண்டைக்காய் இல்லாமல் வேற என்ன காய்கறிகள் போடலாம்? காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, ஜூலியானி பொட்டேட்டோ. ஓகே, அதெல்லாம் வேக வச்சு போடணுமா வேக வைக்காம போடணுமா? காலிஃப்ளவர் வேகக்கூடாது, உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணணும். லைட்டாக ஆஃப் பாயில் பண்ணிட்டு அப்புறமா பாவக்காய். பாவக்காய் இருக்குல்ல, பாவக்காய் வந்து நல்லா பாவக்காய் உப்பு போட்டு நல்லா நசிங்கணும். இது என்ன கசக்கும்? ஓகே, பாவக்காய் நல்லா கசக்கும். நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ரா வெஜிடபிள்ஸா இருக்கலாம், இப்போ இதெல்லாம் பச்சையா நம்ம அப்படி போட்டு பண்றோம். வேக வச்சு சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, உருளைக்கிழங்கு ஒன்று, கேரட் ஒன்று, பீன்ஸு, அப்புறம் பீட்ரூட்டு, அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் மட்டும் நம்ம வேக வச்சிட அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். ஃபுல் பாயில் பண்ணாமல் ஆஃப் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் மெலிசா வெட்டி இதில் இப்படி போட்டு அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். என்ன ஃப்ரை பண்ணி எடுத்தாலுமே சரி, நீங்கள் கடைசியில் அந்த சாட் மசாலா அடி மேலே தூவினீங்கன்னா தான் ஹைலைட்டு. ஸோ ஷெஃபே இது வரைக்கும் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கப்புறம் பண்ண போகிறத நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவர் இதுக்கப்புறம் தான் அதை பண்ணவே போகிறாரு. அவர் அழகாக அதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சாட் பவுடர் அப்படி போட்டு டிஸ்பிளேல காட்ட போகிறாரு. அது வரைக்கும் க்ளோஸ் அப் நல்லா கவனமாக பாருங்க, கவனமாக. ரொம்பவே பிரமாதமா நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிந்தி, அதாவது லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ஒரு ஸ்டார்டர் ரெடி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ்ஷை விட ஸ்டார்டர் தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசியில் செம்ம பசியாக இருந்தோட நம்ம வந்து ஒரு ஸ்டார்டர் தான் சொல்லுவோம். அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்டர்ஸ் தான் நிறைய சொல்லுவோம். அதுவும் வெஜிடேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, மெமரி பவர் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறதுனால குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டர்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நம்ம வெளியில் சாப்பிட்றது வீட்லேயே எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான் நம்ம ஷெஃப் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஜெய்ப்பூர் டிஷ். ஸோ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன? வெண்டி இஸ் நாட் பாயில்டு, ரா வெண்டி. ஓகே, ரொம்ப மெலிசா கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருக்கணும். கொஞ்சம் திக்கா, ரொம்ப மெலிசா இருந்தா ஒடிஞ்சிரும், வெண்டி தெரியாது. அப்புறம் மைதா ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, பேசன் ஜாஸ்தி சேர்க்கணும். அதாவது கடலை மாவு. கடலை மாவு ஜாஸ்தியா இருக்கணும், மைதா கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஓகே, மைனஸ் நீங்க பிளஸ் அண்ட் மைனஸ் சேர்த்து அதிலே சொல்றேன். ஒரு ஷெஃப்பா அவர் என்ன பண்ண முடியும்ன்றத பண்ணிட்டாரு. எல்லாம் கலவையும் போட்டு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸும் சேர்த்து சொல்லிட்டாரு. அதுல நீங்க பிரிச்சு எடுத்துங்க எது மைனஸ் எது பிளஸ்ன்னு. சரியா? சோ இன்னைக்கு எப்பவும் போல பிரமாதமா நம்ம ஷெஃப் சமைச்சு கொடுத்தாரு இல்லையா? இதே போல இன்னொரு நாளும் உங்களுக்காக சமைப்பாரு. அதனால இப்ப நாங்க பாய் சொல்லிட்டு கிளம்புறோம். ஷெஃப் பாய் சொல்லிடலாமா? பாய். பிந்தி ஜெய்பூரி சரி எப்படின்னு ரீகேப் சொல்லுவாரு, கேளுங்க. ஒரு பிளேட்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெமன் எடுத்து அதில் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேசன் ஃப்ளவர் அண்ட் மைதா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சாட் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கலர் பவுடர், நம்ம வீட்டில் இருக்க கேசரி பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகும். அதில் நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் டிப் பண்ணி எடுத்துட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா நம்மளோட சூடான பிந்தி ஜெய்பூரி ரெடி.
கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீசிங்னு சொல்லுவாங்க. வீசிங்னா என்னன்னா, அந்த தொண்டையிலேருந்து நெஞ்சுக்குழி வரைக்கும் ஒரு மாதிரி கொயின் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், மூச்சு வாங்கிகிட்டே இருக்கும், எதுவுமே அவளால் செய்ய முடியாது, அந்த இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்ட மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுவாங்க. இந்த எலும்பெல்லாம் அப்படியே தெரிகிற அளவுக்கு அப்படியே நெஞ்சு இழுக்கிற மாதிரி அவங்க மூச்சு விடுவாங்க. அது அவங்களால பேச முடியாது, அவங்களுடைய மூச்சு அவங்களுக்கே விடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி மூச்சு உள்ளே இழுக்கிறதும் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை தான் வீசிங்னு சொல்கிறது. அந்த மாதிரி வீசிங் இருக்கிறவாளுக்கு இப்போ ரொம்ப 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 ஈஸியான பெரிய மருந்தெல்லாம் எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் இதை பார்த்துட்டு இது தெரிஞ்சுட்டேன்னா, வீசிங் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டேன்னா, இப்போ நான் சொல்ல போகிறத மருந்தாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக அந்த வீசிங்கிறது உங்களை விட்டு போயிடும். என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மருந்தை தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நொச்சி இலை. நொச்சி இலை தெரியாது இருக்காது, அதுவும் கிராமத்துப்புறக்காரர்களுக்கெல்லாம் ரொம்பவே தெரியும். நிறைய வீட்டு தோட்டத்துலேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். அந்த அந்த மரத்தில் இருக்கிற இலையை, நொச்சி மரத்தினுடைய இலைகளை, பிஞ்சு இலைகளாக எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 இலை கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த இலையோட நொச்சி இலையை சுத்தமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் அதிகமாக நொச்சியில் பூச்சிலாம் வராது, இருந்தாலுமே நம்ம கவனமாக அந்த இலையை எடுக்கணும். எடுத்துட்டு அது பிஞ்சு இலையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நொச்சி இலையை எடுத்துட்டு அந்த நொச்சி இலையோட ஒரு 4-5 மிளகு, அதே போல் 4 கிராம்பு, 4 கிராம்பு போதும். ஏன்னா கிராம்பு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் மிளகை விடவே, அதனால் விறுவிறுன்னு இருக்கிற காரம் அது. அதனால் 4 மிளகு, 4 கிராம்பு, ஒரு 5-6க்கு மேலே மிளகு. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, நொச்சி இலை, கிராம்பு, மிளகு, அதோடு சேர்ந்து ஒரு 4 பல் பூண்டு. இந்த 4ஐயும் சேர்த்து, அதாவது பூண்டை தோலை உரிச்சிட்டு அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணிவிட்டு, அதில் எந்த வித தூசி தும்பையெல்லாம் இருக்கக்கூடாது. சில பூண்டெல்லாம் உரித்த பிறகு கூட உள்ளே லேசாக கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல பூண்டாக புது பூண்டாக எடுத்து அதுலேயும் ஒரு 4 பூண்டை சேர்த்துக்கோங்க. இந்த 4ஐயும் ஒன்றா அரைங்க. நல்ல இதில் அம்மியில் வச்சு தான் அரைக்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் தானே, இதெல்லாம் மிக்ஸி அரைக்காது, அதனால் அம்மியில் வச்சு அரைங்க. அப்படி இல்லைன்னா கல்லில் போட்டு இடிங்க. இடித்து அதை அப்படியே உருண்டையாக எடுக்கிற அளவுக்கு அதை அரைச்சிட்டு அதை உருண்டையாக்கிக்கோங்க. இது அத்தனையும் சேர்ந்தது ஒரு உருண்டை. இந்த ஒரு உருண்டையை வாயில் போட்டு அப்படியே முழுங்கிட்டு 1 டம்ளர் வெதன்னு சூடாக தண்ணி குடிச்சிடுங்க. இவ்வளோதான். இதை அதாவது என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஒரு நொச்சி இலை, மிளகு, கிராம்பு, பூண்டு, இது 4ஐயும் தான் அரைக்க சொல்லியிருக்கேன். இந்த 4ஐயும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை உருண்டையாக்கி அப்படியே வாயில் போட்டு முழுங்கிட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிடுங்க. வெந்நீர் தண்ணி, அதாவது வெதன்னு வெந்நீர் தண்ணியும் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தண்ணியை நீங்கள் இதை குடித்த உடனேயே உங்களுக்கு அப்போவே தெரியும், உள்ளுக்குள்ளே போன உடனேயே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி தோணும். அப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா கூட போதும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க, அந்த வீசிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும். இதை தவிர டஸ்டெல்லாம் நிறையா இருந்ததுன்னா அந்த இடத்துக்கெல்லாம் அதிகம் போகாதீங்க. அப்படி போகணுங்கிற நெசசிட்டி வரும்போது மூக்கில் துணி கட்டிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மூக்கு வழியாக தான் அந்த டஸ்ட்டு உள்ளே போய் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த வீசிங்கிறதே வருது. அதே போல் இது ஒவ்வாமை தான் இதுக்கு பேர். அது ஒவ்வாமை எதனால் வருதுன்னு கண்டுபிடிங்க. ஏதாவது சாப்பிட்ற பொருளில் கூட உங்களுக்கு அது மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ சில பேருக்கு தேங்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்றது, ஒத்துக்காதுன்னெலாம் இருக்கக்கூடாது. குழந்தையிலேருந்தே நம்ம எல்லாத்தையும் பழகிடணும். அப்படி பழகாத போது இந்த மாதிரி சில டைமில் வரும். அதாவது புகை நிறையா போட்டால் அந்த புகையினால் கூட அந்த மாதிரி அந்த புகை உள்ளே போகும்போது கூட அவளுக்கு அந்த மாதிரி வீசிங் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஏதாவது உங்களுக்கு ஒவ்வாமை இருக்குன்னா அதை கூடிய மட்டுக்கும் தவிர்க்க பாருங்கள். இப்போ புகை இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி வீசிங் வருது அப்படின்னு சொன்னால் அதிகமாக புகை இல்லாத இடத்துல இருங்க. அப்படி இருக்கணுங்கிற நெசசிட்டி வரும்போது வெள்ளை துணியை மூக்கை சுற்றி கட்டின்ட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் இதே இந்த வீசிங் இருக்கிறவா கூட ஹோமம்னு பண்ணுறாங்க இல்லையா, அந்த புகை அவங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த புகை போச்சுன்னா நமக்கு வீசிங் வந்துருங்கிற அந்த ஃபீலிங் மனசில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த ஹோம புகை கூட நீங்கள் முகர்ந்தால் அது கூட நல்லது தான், ஆனால் ஆரோக்கியமானது தான். இதெல்லாம் செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மருந்தையும் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீசிங்லேருந்து விடுதலை ஆகிடுவீங்க. செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். சமையல் விஷயத்தில் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சமையலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லையே இல்லை. புதுசாக ஏதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இதே போல் இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் எடுத்து வரேன். Until then, from கார்த்தி. எங்களுக்கும் காலம் வரும் காலம். சரி போலாமா? வேற இன்கிரிடியன்ட்ஸ் வெனிலா ஐஸ் ஃப்ளேவர். ஓகே ஓகே. ஒன்னு சொட்டிங் நடக்குதுல. சோ அவ்வளவுதானே ஷெஃப்? ரெடியா? சோ அவ்வளவுதானே. பா ரெடி.